பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள யுத்தம் இன்னும் ஒரு நாளை கடந்திருக்கிறது. அவ்வளவுதான் அதில் சொல்ல முடியும். தொடர்ந்து ஹர்முஸை முற்றுகையிடும் வேலையை அமெரிக்கா செய்து கொண்டு இருக்கிறது. அதில் வந்த 2 போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அடுத்தது ட்ரம்புடைய அடுத்த திட்டமாக ட்ரம்பே அறிவித்திருப்பது காலால் படைகள் மூலம் ஈரான் மீது ஒரு ஆக்கிரமிப்பை நடத்துவது. இதில் இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய அமெரிக்க இராணுவத்தினரை வளைகுடா நாடுகளில் அது கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்ற தகவல் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஆனால் அது அந்த வளைகுடா நாடுகளில் தன்னுடைய படைகளை கொண்டு சேர்க்க அது எங்கெல்லாம் கொண்டு சேர்க்கிறது என்பதை ஈரானுடைய உளவுத்துறை கண்காணித்து வந்திருக்கிறது. ஈரான் அண்மையில் கைது செய்த பல மொசாத் ஏஜென்ட்களும் பல தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் ஈரானுடைய சிறையிலே இருக்கிறார்கள். ஃபினான்சியல் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகை தரக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த சர்வைலன்ஸ், அதாவது அமெரிக்காவின் படைகளை வேவு பார்க்கும் வேலை, எங்கெங்கே கொண்டு வைக்கிறார்கள் என்ற வேலையை ஈரான் 28 பிப்ரவரிக்கு முன்னாடியே ரொம்ப வருஷங்களாகவே அதை கண்காணித்து வருகிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், குவைத்து, பஹ்ரைன், ஜோர்டானில் தான் அதிகமான இராணுவத்தினர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மீது தாக்குதலை நடத்துகிறது. நான் நேற்றைய காணொளி இப்பொழுது வைகரை வெளிச்சம் அபிஷேலில் வந்து கொண்டு இருப்பதில் நான் சொன்னேன், அமெரிக்காவுடைய படைகள் எங்கெங்கே தங்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஈரான் தாக்குதலை நடத்துகின்றது என்று. அது ஈரானும் தெரிந்திருக்கிறது. அடுத்து ஒரு நிலவெளி தாக்குதலை அமெரிக்கா திட்டமிடுகிறது என்று. அது மிக நீண்ட காலமாகவே அமெரிக்கா இதை பனாத்தி கொண்டு இருக்கிறது. அதனால் கண்காணித்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த தளங்களை தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு கேஷுவாலிட்டி இன்னும் தெரியல. ஆனால் ஃபினான்சியல் டைம்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஈரான் அந்த குறிப்பிட்ட அமெரிக்க படைகளுடைய செல்போன்ல ஈரான்ல இருந்து பேசுறாங்க. பேசி அடுத்தது நீங்க தான் டார்கெட்டுன்னு சொல்றாங்க. இது அது எப்படி எடுக்குதுன்னா, மிடில் ஈஸ்டர்ன் மொபைல் நெட்வொர்க்ல இருந்து எடுத்திருக்கிறது. மத்திய கிழக்கில் உள்ள மொபைல் நெட்வொர்க்ல இருந்து அது எடுத்திருக்கு. அதுக்கு யூரோப்பில் உள்ள சில யூரோப்பில் இருந்து கிடைத்த சில தகவல்களை அது பயன்படுத்தி இருக்கிறது. அது யூரோப்பியன் நெட்வொர்க்கில் இருந்து அதை எடுத்ததால் ஈரானுடைய இராணுவம் சொல்லுகிறது. ஆகவே பயங்கரமான தாக்குதல், அதிகமான இராணுவத்தினர் இருக்கக்கூடிய ஜோர்டான் மீதும், குவைத் மீதும், பஹ்ரைன் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இப்போ ஜோர்டான்ல மீண்டும் அஸ்ராக் ஏர்பேஸுக்கு கொஞ்சம் மிலிட்டரிய அமெரிக்கா மூவ் பண்ணியிருக்கு. இவங்கெல்லாம் மறைவான பல இடங்களில் இருந்திருக்கிறார்கள். அமெரிக்க இராணுவத்தினர் அதை அஸ்ராக் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. என்ன நோக்கம்னு தெரியல. அடுத்தது ஈரானுக்கு பக்கத்தில் கொண்டு வருவதாக இருக்கும். ஆனால் அதை IRGC இனங்கண்டு அதை அளித்திருக்கிறது. இப்போ அமெரிக்காவுக்கு பயங்கரமான ஆள் சேதனை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதுதான் பல்வேறு பத்திரிகைகளும் தரக்கூடிய தகவல். அதில் ஹர்ஸ் பத்திரிகை இதை கொஞ்சம் தெளிவாக வெளியிடுது. இஸ்ரேலில் அது என்ன சொல்லுன்னா, அமெரிக்கா எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் ஈரானுடைய கைதான் ஓங்கி நிற்கிறது. இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை, ஈரான நிலவெளி தாக்குதல் மூலம் கைப்பற்றல தன்னுடைய இராணுவம். நேற்று ஒரு பேட்டியில ஒரு சகோதரி கேட்ட கேள்விக்கு அமெரிக்க தலைமையகத்தில் உள்ள அதிகாரிகள் சொன்ன பதிலில் ஒன்று கேள்வியே எப்படி இருக்குன்னா, டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் லைஃப் அட் ரிஸ்க் இன் த கல்ஃப் ஏரியாஸ். அப்போ டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்னா 4 லட்சத்தை தாண்டுது. அப்போ இவ்வளவு படைகளை அங்கே உட்கார வச்சிருக்கான். அது அவ்வளோத்தையும் ஈரான் லொக்கேட் பண்ணியிருக்கு. இப்போ அதான் அதனுடைய ஸ்ட்ரென்த்து. இப்போ செல்போன் வழியா பேசுகிற அளவுக்கு அது நுணுக்கமான தகவல்களை அந்த இராணுவத்தினருடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்து வருகிறது என்று பொருள். இப்போ அந்த டென்ஸ் ஆஃப் தௌசண்ட் இராணுவத்தை குறிவைத்து தாக்குறது தான் ஈரானுடைய மிக முக்கியமான குறியாக இருக்கிறது. அதில் இந்த புது ஏரியாவுக்கு மூவ் பண்ணுறான் பாருங்க ஜோர்டானில். அதில் பல இடங்களில் தாக்க வேண்டிய வந்ததில்
ஜோர்டான் மக்களுக்கு ஒரு பெரிய விரக்தி. ஈரான் வந்து நம்மளை இப்படி தாக்குத, எந்த நார்மல் லைஃப்பும் அங்கே இல்லை. அப்போ ஈரான் வந்து ஜோர்டான் மக்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கு, எங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற ஒரு எந்த எண்ணமும் இல்லை. நாங்க வந்து எதிரியினுடைய இலக்குகளை தான் தாக்குறோம். நீங்க செய்த தப்பு என்னன்னா, உங்க ஆட்சியாளர்கள் வழியா இவ்வளவு தளங்களை அமெரிக்காவுக்கு கொடுத்ததும், இவ்வளவு இராணுவத்தினரை அங்க நீங்க அகாமடேட் பண்ணதும் தான். நீங்க செய்ய வேண்டியது, உங்க ஆட்சியாளரிடம் சொல்லி இந்த படைகளை அங்கிருந்து அகற்றி விடுங்கள் என்று சொல்லுவதுதான் இது. அதனால இப்போ மெயின் ஃபோக்கஸ் ஜோர்டான் ஆயிட்டு, ஜோர்டான்ல எல்லா தளங்களையும் ஈரான் குறிவைத்து தாக்கி வருகிறது. அது மாதிரி குவைத்தில் அப்துல்லா போர்ட்ங்கிறது, நம்ம இதுவரைக்கும் இந்த அப்துல்லா போர்ட்டை பற்றி பெருசாக பேசுனது கிடையாது. குவைத்தில் பல்வேறு இடங்களிலும் அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கிறது, அதை தகர்த்திருக்கிறார்கள். இந்த அப்துல்லா போர்ட்டு யூஎஸ் லாஜிஸ்டிக்கோடைய சென்டராக இருந்திருக்கு. இடையில பல நகர்கள் நடந்திருக்கு. இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நீ வா நான் வான்னு பேசிட்டு இருந்தானோ பத்தியலா, இதுக்கிடையில நிறைய நகர்கள் நடந்திருக்கு. இந்த அப்துல்லா போர்ட்டை வந்து யூஎஸ் லாஜிஸ்டிக்ஸை மூவ் பண்ணியிருக்கான். நேற்று ஈரான் அதை அடிச்சிருக்கு. இப்போ குவைத்து வருத்தப்பட்டு என்ன புண்ணியம், இவ்வளவு பெரிய அளவில் அமெரிக்காவினுடைய தளங்களை, ஒரு நாட்டை ஆக்கிரமிப்பதற்கு அமெரிக்காவினுடைய தளங்களுக்கு இடம் கொடுத்தது அவங்க தப்பா, ஈரானுடைய தவறா? இப்போ ஈரான் அந்த டிஃபென்ஸுக்கு வந்துட்டு நீங்க தான் பெரிய தவறை செய்துட்டு இருக்கிறீங்க. ஒரு நாட்டை, உங்களுடைய சகோதர நாட்டை தாக்குவதற்கு இவ்வளவு தளத்தை கொடுத்துருக்கீங்கன்னா, அங்கேயும் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி அந்த லாஜிஸ்டிக்கை ஃபுல்லாக அழிச்சிருக்கு. இப்போ இந்த இதை பார்க்கும்போது ட்ரம்ப் கையில் இருந்த எல்லா கார்டும் தீர்ந்து போச்சு. அவருடைய அதை செய்வேன் இதை செய்வேன் எல்லாம் தீர்ந்து போச்சு. சிவிலியன் ஃபெசிலிட்டிஸ் தான் வழக்கம் போல் அடிச்சிட்டு இருக்கான். நேற்று திமிரு பிடிச்சி ஒரு அறிக்கை விட்டுருக்கான். மினாப்ல 168 குழந்தைகளை கொலை செய்ததுக்கு நாங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லைன்னு. எவ்வளவு பெரிய திமிரு பிடிச்ச வேலை பார்த்துக்கிட்டுங்க. இது வந்து இந்த அறிவிப்புக்கு பிறகு அமெரிக்காவில் பெரிய கொந்தளிப்புகள் வந்திருக்கு. அதனால அவனுடைய பார்ட்டி, ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி அவனுக்கு எதிராக திரும்பி இருக்கு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அவனை பாதிக்கிறது இல்லை. இந்த தாக்குதலில் நடந்து கொண்டே தான் இருக்கிறான். ஹார்மோஸில் 2 ஷிப்பை விட்டு பார்த்துருக்கான், அடிச்சிருக்காங்க ஈரானு. இப்போ பாபுல் மண்டபையும் ஈரான் க்ளோஸ் பண்ணுவோன்னு சொல்லிடுது. ஏன்னா அந்த வழியாக ஒரு ரூட்டை துபாய் ட்ரை பண்ணியிருக்கு. அதனால அதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இதை அறிவித்திருக்கிறது. அங்கேயும் கப்பல் வந்து அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்காவினுடைய தாக்குதல் மீண்டும் குசும் ஐலண்டு, பந்தர் அப்பாஸ், சஹாபார் ஒரு இடம், இன்னொரு இடத்துல தெஹ்ரானுக்கு பக்கத்தில் நேற்று ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், அதை அமெரிக்கா அடித்து விட்டதாக சொன்னார்கள். இன்று ஈரான் IRGC ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது. அதில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அங்கே நம்ம ஏர் டிஃபென்ஸை ஆக்டிவேட் பண்ணல வந்த சத்தம் தான், அல்லாமல் வேற எதுவும் இல்லை. இப்போ நேற்று நான் சொன்னேன் விஷனில் பயங்கர வெளிச்சம் அபிஷியலில் சொன்ன மாதிரி ஒரு 7 இராணுவத்தினர், ஈரானுடைய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள். ஒரு 300 பேர் காயம்பட்டிருக்கிறார் சிவிலியன்ஸு. அந்த இப்போ பொதுமக்கள், அதை தவிர வேறு எதுவும் நஷ்டம் இல்லை, பாதிப்பு இல்லை என்று ஈரான் அறிக்கை விட்டு இருக்கிறது. அடுத்தது இப்போ இந்த யுத்தத்தில் என்னன்னு தெரியல, நேற்று JD வான்ஸ் வந்து ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்கிறார். ஹெல் டு இஸ்ரேல் என்று சொல்லியிருக்காரு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய, இஸ்ரேல் அழிந்து நாசமாகட்டும் என்று சொல்லியிருக்காரு. அவரே ஒரு யூதனு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்கள் இன்டெலிஜென்ஸை இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பப்ளிக் ஒப்பீனியனை மேனுஃபேக்சர் பண்ணி இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கிற புரிந்துணர்வை கெடுத்து யுத்தத்தை தக்க வைத்தது மொசாது இன்டெலிஜென்ஸ் தான். அவர் சிஐயும் சேர்த்து குறை சொல்றாரு. இந்த அளவுக்கு அவர் விரக்தி அடைகிறதுக்கு துணை பிரசிடென்ட் JD வான்ஸ் வந்து முன்னாடி ட்ரம்புக்கு உடம்பு சரியில்லாமல் வருகிறது என்று சொன்ன போது, நான் அந்த பதவியை ஏற்று அமெரிக்காவை வழிநடத்துவேன் என்று சொன்னவர் இப்பொழுது இஸ்ரேலை திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இவர் தான் இஸ்லாமாபாத்தில் பேச வந்த நேரத்தில் 21 மணி நேரம் பேசினதில் 17 மணி நேரம் 17 முறை நத்தியானுவை கான்டாக்ட் பண்ணவர். இவருடைய ஒப்பாரியை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் நாசமாயிட்டு இருக்கு, இராணுவமும் நாசமாயிட்டு இருக்கு. இப்போ வளைகுடா நாடுகளில் நம்ம கொண்டு நிறுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்திற்கும் பாதுகாப்பு இல்லை. தனிப்பட்ட இராணுவத்தினருடைய செல் தகவல் வரைக்கும் ஈரானு கையில் இருக்கு. ரொம்ப துல்லியமாக அது தாக்க முடியும் என்று அவர் ஆதங்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு பெரிய
கிளர்ச்சியை புரட்சியை அமெரிக்காவுக்குள்ளால் ஏற்படுத்த வேண்டும். அடுத்தது ரஷ்யா வந்து ஏற்கனவே ஒரு வான்வெளி பிளைன் ஒன்று சர்வேலன்ஸ் அண்டு அட்டாக்கர் பார்த்து இடத்த நோண்டி பார்த்து தாக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டை கொடுத்தாரு. அந்த ஃப்ளைட் வந்து என்ன செய்ய போகுதுன்னு நம்ம நினைச்சோம். இப்போதான் தெரியுது அமெரிக்கானுடைய காலால் படை எங்கெங்கெல்லாம் கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்குது அதையெல்லாம் இனங்கண்டு கொடுக்கறது அதுதான். அதை வச்சு தாக்கிட்டு இருக்கிறாங்க ஈரான். அதனால இந்த நஷ்டத்தை இப்போ கம்ப்ளீட்டாக மறைச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு மறைக்க முடியும்னு தெரியல. ஒரு மீடியா இல்லைன்னா ஒரு மீடியா அதை போடத்தான் செய்யும். அதை உங்களுக்கு எடுத்து தருவோம். ரஷ்யா வந்து இன்னொரு இன்னொரு புது இன்னொரு புது வான் சர்வைலன்ஸ் அண்ட் அட்டாக் ஃப்ளைட்டை வந்து அனுப்பியிருக்கு. அது இதையெல்லாம் எப்படி தலைப்பிடுகிறார்கள் என்றால் டூம்ஸ் டே ஃப்ளைட்ஸ் ஃப்ரம் ரஷ்யா வந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த மொத்த கான்ஃப்ளிக்ட்லையும் ஈரான் வந்து ஒரு புது மிசிலை இறக்கிருக்கு, கோஸ் 118. இது வந்து ஹர்மூஸில் நேரடியாக அமெரிக்காவுடைய இன்டர்ஃபியரன்ஸை தாக்குது. ஹர்மூஸை போர்க்களமாகவே ஈரான் பாவிக்கிறது. அதனால் அமெரிக்கா பிளாக்கேடை முடிச்சுட்டு திரும்ப போகிறத தவிர வேற வேலையே இருக்காது. இப்போ உலக நாடுகள் ரஷ்யாட்ட தான் ஆயிலை வாங்கணும். அதனால ரஷ்யாவுக்கு திரும்பியும் ஒரு பெரிய லக்கடிக்கு ரஷ்யாவிடம் ஆயிலை வாங்கினா 100% வரியை அதிகப்படுத்துவேன் என்று ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார். அப்போ ரஷ்யா ஆயில் ஈரான்ல இருந்து வந்துடும். ஈரான் ஆயிலை ரஷ்யா விற்று லாபத்தையும் சேர்த்து ஈரானுக்கு கொடுத்துரும். இப்படி ஒரு நிலை அங்கே ஏற்பட்டு இருக்கிறது. காசாவை பொறுத்த வரைக்கும் காசாவை பற்றி இப்போ இஸ்ரேலிய மக்கள் கவலைப்படுறாங்க. நேற்று ஹர்ஸ் பத்திரிகையில் வந்த ஒரு கட்டுரை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், காசாவில் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாகி கொண்டு இருக்கிறது. இது போராளிகளை வலுப்படுத்தும். திடீர்னு ஒரு பெரிய யுத்தத்தை போராளிகள் தொடங்க வாய்ப்பு இருக்கிறது என்று. ஆனால் பொதுவான ஊடகங்கள் காசாவில் 43% தான் அவங்க எல்லோ லைன் இருந்தது, அப்புறம் ஆரஞ்சு லைன் வந்தது. இப்போ இது 60க்கு மேல் 70 வரைக்கும் 70% வரைக்கும் இஸ்ரேலு கையில் போயிட்டுன்னு சொல்றாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய மக்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். நமக்கு காசால இருந்து ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு. இதனால காசா என்கிளேவுக்கும் ஆள் போகல, நார்தன் இஸ்ரேலுக்கும் ஆள் போகல. லெபனானுடைய அச்சத்தால் இப்போ நேற்று ரோம்ல லெபனான் கவர்மெண்ட்டும் இஸ்ரேலும் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுல சில இடங்களை தவிர மீதி இடங்கள்ல இருந்து இஸ்ரேலிய படம் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ்புல்லா இல்லை நீ முட்டா ஒன்று அடிச்சே துரத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்களையும் லெபனான்ல இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.